எல்லாரும் தூங்கியிருப்பீங்களா என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சரியாக தூங்குனீங்க? ஓகே. எத்தனை பேர் நல்லா சாப்பிட்டீங்க இன்னைக்கு காலையில்? ஓகே, குட். அதே ஒரு பெரிய கிருபை தான் இல்லை? நல்லா தூங்குவதும் நல்லா சாப்பிடுவதும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு கிருபை, ஆசீர்வாதம். இல்லை, நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் தூக்கம் இல்லை, ஏன்னா சாப்பிட முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பட் கடவுள் தேவன் நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டி ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு புது பலனை ஆண்டவர் தருகிறார். ஒவ்வொரு நாளிலும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. மறுபடியும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு செவி உள்ளவர்களாக ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும். நான் அவர் பேசுகிற சத்தத்துக்கு என்னோடய செவியை நான் திறக்க வேண்டும் சொல்கிற சிந்தனையோடு கூட அமர்ந்திருப்போமானால் நம்மளுக்கு பேசுகிற காரியங்கள் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். பெரிய அந்த நயகரா வீழ்ச்சி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை? அதை இவ்வாறு நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு வாலிபன் அந்த இடத்துல போய் இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறான். இது நடந்த சம்பவம் உண்மையா என்று சொல்லி தெரியவில்லை. பட் இதை கேட்டவுடனே இந்த இல்லஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இந்த வாலிபன் அந்த இடத்த பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நயகரா வீழ்ச்சியில் இருந்து கீழே வருந்த ஓடுகிற அந்த இடத்துல, தண்ணி போகிற இடத்துல ஒரு பாட்டிலை அவன் பார்த்தான். மெதகி கொண்டு இருந்த ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் அவன் பார்த்தான். ஸோ அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் என்னன்னா, இந்த நயகரா வீழ்ச்சியை நான் பார்க்கிறேன், இந்த நயகரா தண்ணி இல்லை இந்த பாட்டிலில் இருக்கும், நான் கட்டாயமாக அதை எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் வைத்து கொள்ளலாம், ஞாபகமாக இதை வைத்து கொள்ளலாம்னு சொல்லி நான் அவன் எண்ணுகிறான். அவன் எப்படி சென்றான் தெரியவில்லை. அந்த இல்லஸ்ட்ரேஷன் என்ன சொல்லுகிற, அந்த கதை என்ன சொல்லுகிறதுனா, அந்த பையன் எப்படியோ அந்த சைடில் மற்ற சைடில் போய் அந்த பாட்டில் அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் அவனுடைய ஆச்சரியத்துக்கு அந்த பாட்டிலில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? க்ளோஸ்டாக இருந்தது. டைட்டான ஒரு ரப்பர் கார்க்னால அது மூடி இருந்ததை அவன் பார்த்தான். அது ஒரு பெரிய ஆச்சரியமாக அவனுக்கு அது இருந்தது. அதுலேருந்து அந்த பிரசங்கியார் சொன்ன அந்த கருத்து என்னவென்றால், நயகரா நீர்வீழ்ச்சியை போல் நம்மளுக்கு அதிகமான செய்திகள் வந்து கொண்டே தான் இருக்குது இல்லை? வாரம் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த மாதிரி முகாம்களில் வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அதிகமான வார்த்தைகள், அதிகமான செய்திகள் பேசிகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அந்த பாட்டிலை போல கூட நம்முடைய வாழ்க்கை வறண்டு இருக்கக்கூடும். ஏன் என்றால் நம்ம செவிகளை மூடிவிட்டோம். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு இல்லைப்பா, இதெல்லாம் கேட்ட சத்தியம்லாம் மற்றவங்களுக்கு தான் இதெல்லாம் பேசுகிறாங்க, இது எனக்கு உரியதல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காதுகளை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்கக்கூடும். ஒரு மாற்றம், நேற்று தினத்தில் ஜெபித்தவர் அண்ணா தான் ஜெபித்தார். இந்த முடிந்து போகும் பொழுது ஒரு அடி நான் விசுவாச வாழ்வில் எடுத்து வைப்பேன். ஆனால் தட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். ஒரு காரியம் என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். என்னோட இந்த செய்தியில் ஆண்டவர் என்னோட பேசுங்கன்னு சொல்லி கண்ணில் மூடி நம்ம ஜெபிக்கலாம். லார்ட் ஸ்பீக் டு மீ லார்ட், ஒன் ஏரியா தட் ஐ வாண்ட் டு கரெக்ட். ஒரு விஷயங்கள், ஒரு காரியங்கள், நேற்று தினத்தில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் உணர்த்திருக்கிறார். மேபி இந்த கால வேளையில் நம்ம கேட்குற இந்த சத்தியம் நம்மளோட வாழ்க்கையை தொடட்டும், ஆண்டவர் நம்மகிட்ட இடைப்பட வேண்டும் சொல்லி நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துக்கு வருவோம். ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிதான ஒரு கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஜீவனை கொடுத்து ஆண்டவரை இந்த இடத்துல எல்லாவற்றையும் மகிழத்தக்க, அனுபவிக்கத்தக்க எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பலனுக்காக, கிருபைகளுக்காக நமக்கு நன்றி. வார்த்தை அண்டை வருகிறோம் ஆண்டவரே. அநேக நேரத்தில் எங்களோட இருதயம் வெறுண்டு போய் இந்த மாதிரி தான் ஆண்டவரே வெற்றிடத்தோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அநேக நேரத்தில் எங்களோட கிறிஸ்தவ வாழ்வும் அந்த மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்வேன்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். உமது வார்த்தை கருக்குள்ள அந்த பட்டயம் எங்களுடைய இருதயத்தில் அந்த வரையை செல்லட்டும். அது அந்த செயலை எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்து அதை மாற்றட்டும் ஆண்டவரே. உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற அந்த வசனம் எங்களுடைய வாழ்வில் கிரியை செய்யட்டும். அதை அபியாசப்படுத்தக்கூடிய கிருபை எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அடியான் கேட்கிறேன், நீர் பேசும் என்று சொன்ன போல் ஆண்டவரே, இந்த காலவெளியில் எங்களோடு ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அர்ப்பணம் என்று சொல்லி ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம் நேற்று இல்லை? உறவுகளில், குடும்ப உறவுகளில்
தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். கணவன் மனைவியிடம் இருக்க வேண்டிய ஒரு காரியம், பெற்றோர் பிள்ளைகளிடம் இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு குடும்பம் வந்து அந்த குடும்ப உறவுகளில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான் அர்ப்பணம், கமிட்மெண்ட். அது இருக்குமானால் கட்டாயமாக கிறிஸ்து நம்ம குடும்பத்தை கட்டுவார், நம்முடைய வீட்டை கட்டுவார். இந்த குடும்ப உறவுகள் சிறப்பாக நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வளர முடியும் என்று நேற்று நம்ம சிந்தித்தோம். இந்த நாளில் நம்ம செய்கிற வேலைகளில் இல்லை பணிகளில் கிறிஸ்துவ சாட்சி எப்படி நாம் காத்துக்கொள்வது? ஹவு கேன் வி ஹாவ் கிறிஸ்டியன் விட்னஸ் இன் த பிளேஸ் ஆஃப் அவர் ஒர்க்? இல்லை நான் வேலை செய்கிற இடங்கள், மேபி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க நினச்சிக்கலாம், நம்மளோட நான் படிக்கிற கல்லூரியில் எப்படி ஆண்டவருக்காக நான் சாட்சியாக இருப்பது. அது ஒரு வார்த்தை நேற்று சொன்னேன், கமிட்மெண்ட் மாதிரி. இன்றைக்கி அதை ஒரு வார்த்தை நான் சொன்னேன். இந்த ஹோல் செய்தியை ஒரே ஒரு வார்த்தையில் சம்மரைஸ் பண்ணணும்னா என்ன சொன்னேன்? உத்தமம், இன்டிகிரிட்டி. ஓகே, அது அப்படின்னா என்ன? வாட் இஸ் இன்டிகிரிட்டி? யாராவது சொல்லுங்களேன். உத்தமம்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கியங்கள் எல்லாம் வார்த்தையில் சொல்லலாம். வருது நன்னடத்தை, உண்மையாக இருப்பது. ஓகே ஓகே, நிறைய வார்த்தைகள். உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ் நீங்கள் சொல்கிறீங்க, உண்மையாக இருப்பது. எஸ், சில சினானிமஸை நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது இன்னும் உத்தமம்னா என்ன அப்படின்னு இட்ஸ் டிஃபிகல்ட் வேர்ட் தான். நிறைய பேர் கிளியர் டெஃபினேஷன் இது வரைக்கும் யாராவது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் நான் புரிந்த விதத்தில் நான் அதை சொல்லுகிறேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படின்னா, நாம் சிந்திக்கிற காரியம், நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்மளுடைய செயல்பாடு, இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றாக ஒத்து போகிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். Do you understand that? What we think, what we speak and what we do correlate each other. Okay? Statistic language சொல்லுவாங்க, correlation சொல்லுவாங்களே, ஒன்றுக்கு ஒன்று அது ஒத்து போகிற ஒரு காரியம். நிறைய வேளையில் நம்ம பார்க்கும் பொழுது நாம் பேசுவது ஒன்றாக இருக்கும், ஆனால் செய்கிறது ஒன்றாக இருக்கும். இல்லைன்னா நம்ம நல்லா பேசுவோம், செய்வோம், பட் ஆனால் நம்மளுடைய சிந்தனை வந்து வேறு மாதிரி இருக்கும். ஐயோ, வேறு மாதிரி யோசித்து கொண்டு இருப்போம். இப்படி சொல்லியிருக்கலாமே, அப்படி பேசியிருக்கலாமே, இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இட் ஓன்ட் மேட்ச். இதுதான் வந்து உத்தமம், இதுதான் இன்டெகிரிட்டி. இல்லைன்னா இன்னொரு வேர்டு ஆங்கிலத்தில் சொன்னால் ஹோல்னஸ் ஆஃப் கேரக்டர்னு சொல்கிறாங்க. நம்மளோட குணாதிசயத்தில், நம்முடைய குணத்தில் ஒரு முழுமையான தன்மை. இங்கே ஒரு மாதிரி, வீட்டில் ஒரு மாதிரி, இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல வேறு மாதிரி நம்ம இருப்போம்னால் அது வந்து உத்தமம் அல்ல. இல்லை, அது வந்து என்ன சொல்லலாம்? ஹிப்போக்ரஸின்னு சொல்லலாம், இல்லைனா மாய்மாலம், இல்லைனா டூப்ளிசிட்டி. நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறோம். அப்படி இங்கே ஒரு மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறோம், வேலை செய்கிற இடத்துல வேறு மாதிரி இருக்கிறோம், வீட்டில் வேறு மாதிரி இருக்கிறோம், திருச்சபையில் வேறு மாதிரி இருக்கிறோம். நேற்று நான் சொன்னேன், நம்மளோட பிலீஃப் ஷுட் மேட்ச் அவர் பிஹேவியர்ஸ். நம்ம விசுவாசிக்கிற காரியங்கள் நம்முடைய பிஹேவியர்ஸை மேட்ச் பண்ண, நம்ம நடத்தையை அது மேட்ச் பண்ணணும். அதில் வந்து ஏதாச்சும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போமானால் அதை சரி செய்யும்படியாக தான் நம்ம வந்திருக்கிறோம். எல்லோரும் பர்ஃபெக்டாக இங்கே இல்லை. நம்ம சிந்திக்கிறதும் பேசுகிறதும் செயல்படுறதும் எப்போதுமே மேட்ச் ஆகிறதே இல்லை. என்றைக்காவது ஆயிருக்கும். பட் ஆனால் எல்லா தடவும் நம்மளுக்கு தடுமாற்றம் இருக்குங்க. ஏன்னா எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணுறான், இன்க்ளூடிங் மை செல்ஃப். இல்லை, ஆல் ஆஃப் அ ஸ்ட்ரகிள் இன் திஸ் ஏரியா. பட் இன்றைக்கி தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். அவர் அந்த உத்தமத்தை விரும்புகிறார். God is looking at people who have integrity. நீ எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிற, எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கிற வந்து ஒரு பக்கம். அது ஆண்டவர் எனக்கு தெரிஞ்ச அதிகமாக அதை பார்ப்பதில்லை. சாதாரணமான மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்தது தான் நம்மளுடைய தேவன். இல்லை, வேதத்தில் அதான் நம்ம பார்க்குறோம். என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன அவங்களுக்கு அறிவு இருக்குது, என்ன காம்பிடென்சி இருந்திருக்கு. They were very simple, ordinary people, but God used them extraordinarily. ஏன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குணம் அவங்களோட வாழ்க்கையில் கட்டாயமாக இருந்திருக்கிற காரியம் என்னன்னா உத்தமத்தன்மை, நம்பகத்தன்மை. கேன் காட் ட்ரஸ்ட் அஸ்? நம்ம நிறைய நேரத்தில் நம்ம கடவுளை ட்ரஸ்ட் பண்ணலாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, கேன் காட் ட்ரஸ்ட் அஸ்? கடவுளை நம்ம ஒவ்வொருவரையும் நம்ப முடியுமா? கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் நம்பி பொறுப்புகளை நமக்கு கொடுக்க முடியுமா?
கேன் காட் என்ட்ரஸ்ட் அஸ்? இல்லை, பிகாஸ் த ஹோல்னஸ் ஆஃப் கேரக்டர் இல்லை. இந்த நம்முடைய குணத்தில் அந்த முழுமையான தன்மையே இல்லை. நம்ம ஒவ்வொரு தடவை வேறு மாறிக்கொண்டே இருக்கிறோம். 2008ஆம் ஆண்டில் கோட்டகிரி என்ற ஒரு இடத்துல, நீலகிரிஸில் ஒரு முகாமுக்கு நான் சென்றிருந்தேன். அங்கே மாணவர்கள் அந்த பேனல் டிஸ்கஷனுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதில் ஒரு பர்சனாக 2008 நான் சென்றிருந்தேன். இப்போ வேலை செய்துட்டு இருந்தேன். அந்த டைமில் போய் மாணவ ஊழியத்தில் இருந்ததுனால மாணவர்களுக்கு அந்த சீஷத்துவ முகாமுக்கு அவங்க இங்கிலீஷ் கேம்புக்கு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு என்ன அங்கே பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த முகாமுடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் காரோனியா ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வைத்திருந்த அந்த தலைப்பு என்னென்னா, ஸ்டாண்ட் அவுட், கிறிஸ்தவன் தனித்து இரு, வேறுபட்டு தனித்து இருப்பது எப்படி? அது நம்ம படிக்கிற வளாகங்களில், ஹாஸ்டல்ஸில் எப்படி மாணவர்களாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும், அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம எப்படி ஒரு வித்தியாசத்தை காட்ட முடியும்னு சொல்லி கூட அவர்கள் சிந்தித்தார்கள். ஹவு டு ஸ்டாண்ட் அவுட். ஓகே, ஸோ அதில் முக்கியமாக நாங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ண அந்த காரியம் என்னென்னா, இந்த ஒரு கிறிஸ்துவ ஒரு மாணவன் இல்லை கிறிஸ்துவ ஒரு ஊழியர் இல்லாட்டி வேலை செய்கிற ஒரு நபர் ஒரு உத்தமத்தோடு நேர்மையோடு இருக்கும் பொழுது டெஃபினெட்லி அது அதை காட்டும். நம்ம போய் பேசணும்னு அவசியமே இல்லை. நம்மளோட வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்கள். ஜிஎம்பிசி காலேஜ், ஜூப்ளி மெமோரியல் பைபிள் காலேஜ் சொல்லி சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது. அது ஒரு ப்ரொஃபஸர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, இந்த செமினரியில் ஸ்டூடெண்ட்ஸில் படிக்கிறாங்க, பைபிள் காலேஜில் படிக்கிறாங்களே மாணவர்கள், அவர்களுக்கும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற நபர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் நான் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னார். இல்லை, வேதத்தை படித்து ஊழியத்துக்காக வந்திருக்கிற அந்த மாணவரோட வாழ்க்கையும் உலகத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கையும் ஒரே மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சொன்னார், அவர்களும் ஃபோன் பார்க்குறாங்க, இவங்களும் ஃபோன்லேயே தான் இருக்கிறாங்க, அவர்களும் பாவத்தில் தான் இருக்காங்க, இவங்களும் பாவங்கள் செய்து தான் இருக்கிறாங்க, அவர்களும் நிறைய தவறுகள் செய்கிறாங்க, இவங்களும் நிறைய தவறுகளை செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அதனால் ஒரு வித்தியாசத்தையும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க படிக்கிற அந்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஒரு வித்தியாசத்தையும் என்னால் காண முடியவில்லை. அது ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி சொன்னார். அது எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி நம்மளை பார்த்து நம்ம சிந்திக்கலாம், நம்மளுக்கும் இந்த உலகத்தாருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? இல்லை, எந்த விதத்தில் நம்ம வேறுபட்டு இருக்கிறோம்? மேபி நம்ம சண்டே ஆராதிக்கிறோம், இல்லாட்டி நம்ம முகாமுக்கெலாம் வரோம், அதில் மட்டும்தான் வேறுபட்டுருக்குறோம். உண்மையால் இல்லை, வாழ்க்கையின் தரத்தில் நம்ம ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க முடிகிறதா? Are we able to show the difference in the quality of our life? நம்ம செய்கிற அந்த வேலைகளில், இப்படி மாணவர்களாக படிக்கிற இடத்துல ஒரு எக்ஸலன்ஸ் இல்லை சிறப்பாக செய்கிறோமா என்று சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓகே, இந்த கால வேளையில் 7 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்துருக்கிறேன். ப்ராக்டிக்கலான விதத்தில் 7 வகைகள், 7 விதத்தில் நம்ம கிறிஸ்துவ சாட்சியை எப்படி நம்ம வேலை செய்கிற இடங்களெல்லாம் காத்துக்கொள்ளலாம்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் நான் சுருக்கமாக சொல்லவிருக்கிறேன். ஒரு சில வசனங்களை இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். தேவ ஆவியானவர் கட்டாயமாக இடைப்படுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது காரியம், நம்ம சிறப்புடன் உத்தமத்துடனும் பணியாற்றுங்கள். அது எந்த விதமான வேலையாக இருந்தாலும் சரி, சிறப்புடனும் உத்தமத்துடனும் பணியாற்றுங்கள். ஒர்க் வித் எக்ஸலன்ஸ் அண்ட் இன்டிகிரிட்டி. ஐயோ, எனக்கு இந்த மாதிரி ஒரு மற்ற கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த வேலை அப்படி ஒன்று எனக்கு பெரிய ஒரு வேலை இல்லை, இது சாதாரணமான ஒரு வேலை தான், இது எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவதே இல்லை. எந்த விதமான வேலையாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், ஹை ஜாப், லோ ஜாப், ஹை பேயிங் ஜாப், லோ பேயிங் ஜாப், அப்படி நம்ம இன்னைக்கு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக ஒரே விதமாக தான் இருக்கிறது. இல்லை, தேவன் பார்க்கிற அந்த பார்வையில் அந்த உத்தமத்தை தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் உண்மையுடன் உத்தமத்தோடு அவன் வேலை செய்கிறார்கள் தான் அவர் பார்க்குறார். காலேபை பற்றி என்னாகமத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆவி அவன்கிட்ட இருந்தது. இல்லை, என்னாகமம் 14:24 சொல்கிறது, he had a different spirit. மற்றவங்கள போலவில்லை, ஒரு வித்தியாசம் அவனிடத்தில் இருந்தது. அதனால் தேவனை அவன் முழு இருதயத்தோடு அவன் பின்பற்றக்கூடியதாக இருந்துச்சு. He had a different spirit. That's why he could follow God
ஹோல் ஹார்ட்டட்லி. அதுதான் வந்து காலேப். பட் இன்னைக்கு கால வேளையில் ஒரு சில வசனங்கள் தானியலோட வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். தானியலை பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை? ஒரு சேலஞ்சிங்கான லைஃப் சொல்லுவாங்க, டேர் டு பி அ டேனியல் அப்படின்வாங்க. தானியலை போல் இருக்கணும்ப்பா. இல்லை, நமக்கு தானியலோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். இல்லை, பாபிலோனுக்கு சரியாக அவன் சிறைப்படுத்தி போகிறான். பட் ஆனால் அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கை ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு வேறுபட்ட ஜீவியத்தை அவன் செய்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுனால அது வந்து மற்றவர்களை ஆண்டவர் பக்கம் அது திருப்புகிறது. அவனுடன் சேர்ந்து அவனோட நண்பர்களும் ஒரு அருமையான ஒரு சாட்சியின் வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த நாளுக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் அது சவாலாக இருக்கிறது. இல்லை, நம்ம வேறு எங்கேயும் போய் எக்ஸாம்பிள்ஸை தேடணும்னு அவசியம் இல்லை. வேதம் நம்மளுக்கு கற்பிக்கிறது ஹவு டு லிவ் காட்லி லைஃப். இல்லை, எப்படி வந்து ஒரு வித்தியாசமான தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை சிறப்பாகவும் உத்தமத்துடன் வாழக்கூடிய வாழ்க்கையின் உதாரணங்களை வேதம் நம்மளுக்கு கற்பிக்கிறது. ஓகே, திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தானியேல் 6. ஓகே, அவன் வந்து ஒரு வார்த்தை தமிழில் சொல்லப்பட்டிருக்கோம், மேற்பட்டவனாக இருந்தான். he was exceptional. see the word that மேற்பட்டவனாக இருந்தான். தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். அப்புறம் வந்து அவனுக்கு விசேஷித்த ஆவி இருந்தமையால், காலேபை போல இவன் தானியேலுக்கும் என்னது விசேஷித்த ஆவி இருந்ததை அவங்க பார்க்குறாங்க. ஓகே, 4ஆம் வசனம். இந்த மாதிரி வாழும்போது நம்ம பிரச்சனையே இருக்காது அப்படின்னு இல்லை. நிறைய பேர் வந்து நம்மளை தப்பு கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி தான் தானியேலோட வாழ்க்கையில் சொன்னாங்க, இவனை எப்படியாவது இவனை கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தாங்க. வசனம் என்ன சொல்கிறது? ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையுமே அவங்க கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. ஏன் அப்படி? எஸ், அவன் உண்மையுடையவனாக இருந்தபடியால். அதை நீங்கள் கோடிட்டு கொள்ளலாம். ஆர் யூ கேன் ஜஸ்ட் மெமரைஸ் இட், மெடிடேட் திஸ் வேர்ட். அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால். நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நிறைய டைம் நம்ம வந்து பெருசாக நம்ம பேசுவோம். இல்லைன்னா நம்மளுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ வருஷம் இங்கே இருக்குது, அவ்வளோ இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேன்மை பாராட்டக்கூடும். வேலை செய்கிற இடங்களில் யூஸ்வலாக அதுதான் நம்ம பேசுவோம். இல்லை, இவ்வளோ படிச்சிருக்கேன் நான், எனக்கு இவ்வளோ அனுபவம் இருக்குது. முக்கியம்தான், அவசியம் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அதுக்கு மேற்பட்டதாக தேவன் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா நம்முடைய குணத்தை பார்த்து உண்மை உள்ளவனாக இருக்கிறான். ஓகே, ஸோ திஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கா, நம்ம செய்கிற வேலைகள் இருக்கா சொல்லி யோசித்து பாருங்கள். குறைவுபட்டிருப்போமானால், ஆண்டவரே நான் செய்கிற வேலையில் உண்மை உள்ளவனாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க. சின்ன சின்ன வேலையாக இருக்கலாம் இல்லை, பட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் தட், ஆர் இன்டெகிரிட்டி இன் தட். ஓகே, அப்புறம் சிறப்பாக செய்ய வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனத்தை அதை நம்ம படித்தோம். அவன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவன் இருந்தான். அவன்கிட்ட ஒரு கரப்ஷன் கண்டுபிடிக்க முடியல. நம்ம இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து ஏனோதானா என்று சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லைனா எப்படியோ ஏதாவது ஒன்று செய்து ஏதோ ஒரு படித்து விடுகிறோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலை செய்து ஏதோ சம்பாத்தியம் செய்கிறோம் சொல்லி நம்ம வாழுகிறோம். God expects us to move from that. அந்த லெவலில் இருக்கிறோம். அதிலிருந்து எக்ஸல் பண்ணும்படியாக, சிறப்பாக அதை செய்யும்படியாக தேவன் நம்மளை உந்தி தள்ளுகிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுவாக தான் இருக்கிறது. பட் we are satisfied with the mediocre life. நம்ம இப்படியே இருந்துரும், எப்படியோ இருக்கிறோம், சம்பளம் பாட்டு வருது, வேலை இருக்குது, எனக்கு ஜஸ்ட் கம்ஃபர்டபுள். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் இருந்துட்டு இருக்கிறோம். we are not pushing ourselves to excellence. அது கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றவங்களை கண்டு இன்னும் நம்ம சிறப்பாக செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. சில நேரங்கள் நம்ம ஒதுக்க வேண்டியது இருக்குது. இல்லை, கான்சன்ட்ரேட்டடாக செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஏனோ தானமோ நம்ம இருக்கவே முடியாது. ஓகே, ஸோ ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். உத்தமமாய் நடக்கிறவன் பட் செக்யூர்லி வாக் செக்யூர்லி. இல்லை,
நம்ம இன்னைக்கு தடுமாறணும்னு அவசியமே இல்லை. உத்தமமாக நடக்கிறவன் எப்படி நடக்கிறான்? மத்தியம். பட் ஆனால் அடுத்த பகுதி வாசிங்க. கோணலானவைகளை ஆப்போசிட் டு இன்டெகிரிட்டி, கோணலான விக்கெடாக இருப்போமானால் கண்டுபிடிக்கப்படுவான். நம்ம நினச்சிக்குவோம் ஓகே கோணலாக போகிறான் வந்து சக்ஸஸ் ரூட்டில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. பட் ஒரு நாள் அவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், வெட்கப்படுத்தப்படுவார்கள். பட் ஆனால் நீதியின் பாதையில் நடக்கிறவர்களோ, உத்தம மார்க்கத்தாரோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உத்தமத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். விசுவாசிகளாக ஆன பொழுது ஒரு புதிய சுவாபத்தை தேவன் நம்மளுக்கு தருகிறார். இந்த புதிய சுவாபம் தான் உத்தமத்தை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கை. இல்லை, ரைச்சியஸ்னஸ், நீதியின் பாதையில் நம்ம நடக்கிறோம். இந்த உத்தமத்தை நம்ம வாஞ்சிக்க வேண்டும், விருப்பப்பட வேண்டும். அன்றவரே இந்த உண்மை போல நான் இருக்க வேண்டும், இல்லை தானியேலை போல நான் இருக்க வேண்டும் சொல்லுகிற ஒரு வாஞ்சியும் விருப்பத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொலோசியர் 3:23 பவுல் சொல்லுவதை பாருங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை செய்யும் பொழுது முழு இருதயத்தோடு தேவனுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். 3:23. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று நீங்கள் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நீங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்கள். ஓகே, whatever you do it unto the Lord. டெஃபினட்டாக அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஓகே, ஒர்க் வித் எக்ஸலன்ஸ் அண்ட் இன்டிகிரிட்டி. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். நான் செய்கிற வேலையில், நான் படிக்கிற அந்த பாடங்களில் நான் உத்தமமாக இருக்கிறேனா, இல்லாட்டி வந்து சிறப்புடன் அதை செய்வதற்கு நான் விருப்பப்படுகிறேனா? அதுதான் முதலாக நம்ம சிந்திக்கிற ஒரு காரியம். ரெண்டாவது ப்ரையாரிட்டி, ரெண்டாவது பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பார்த்தா, கிறிஸ்துவை போன்ற குணத்தை வெளிக்காட்டுங்கள். நம்ம வேலை செய்கிற இடங்களில் கிறிஸ்துவை போன்ற குணத்தை நாம் வெளிக்காட்ட வேண்டும். ஷோ கிரைஸ்ட் லைக் கேரக்டர். ஓகே, ஷோ கிரைஸ்ட் லைக் கேரக்டர். தானியேலோட வாழ்க்கையை பார்க்கும்போது அதுதான் அவங்க பார்த்தாங்க. ஒரு வித்தியாசம் இருக்கிறதே ஒரு இடத்துல, இல்லை? தானியேல் 1:8 வாசிங்கள். தன் இருதயத்தில் அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான், தீட்டுப்படுத்த மாட்டேன். ஓகே, இட்ஸ் கன்விக்ஷன்ஸ் வித்தவுட் காம்ப்ரமைஸ். அவன் உள்ளான ஒரு உணர்வு அவனுக்குள்ளே, நான் வந்து சமரசமாக நான் இருக்க மாட்டேன், ஒரு வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். இது வந்து ஒரு கிரைஸ்ட் லைக் கேரக்டர், இல்லை கிறிஸ்துவை போல இருப்பது. இல்லை, எல்லா நேரத்திலும் நம்ம இருக்கிறது இல்லை, தவறுகிறோம். சில நேரத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி விடுவோம். எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க. எல்லாரும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண, எல்லாருமே ஏமாற்றுக்கிறாங்களே, எல்லாருமே தான் காப்பி அடிக்கிறாங்க எக்ஸாமில், நானுமே அதை செய்கிறேனே. எல்லாரும் அந்த தப்பு தான் செய்கிறாங்க அந்த வேலையில், எல்லாரும் தான் லஞ்சம் வாங்குகிறாங்க, அதில் என்ன தப்பு, அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நாமே சமரசம் செய்து வாழ பழகிவிட்டோம். நமக்குள்ளே அந்த கன்விக்ஷன்ஸ் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், பட் நாளடைவில் அது வந்து குறைஞ்சிட்டே போயிடுச்சு. குறைவதற்கு காரணம் என்னென்னா, சமரசம் செய்ய 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 நம்ம அந்த கன்விக்ஷனை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கோம். ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னென்னால், ஒரு வித்தியாசத்தை நான் காட்ட வேண்டும். இல்லை, என்னோடய வாழ்க்கையின் மூலமாக, என் வாழ்க்கையின் தரத்தின் மூலமாக ஒரு வித்தியாசத்தை நான் வாழ்கிற இடத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல காண்பிக்க வேண்டும் சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நான் என்னோட விருப்பத்துக்காக, என்னோட நலனுக்காக நான் வந்து சமரசம் செய்கிறவர்களாக நம்ம மாறுகிறோம். நான் நெகோஷியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை? சில விஷயத்தில் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இந்த தானியேலோட வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. முக்கியமாக அவனோட ஜப வாழ்க்கையாக இருக்கலாம், நம்ம அதை கொஞ்ச நாளுக்கு பார்க்க போகிறோம். இல்லை, அவனுடைய உத்தமமாக இருக்கலாம். அந்த சூழ்நிலை கேட்க அவன் வந்து மாற்றிக்கொள்ளவில்லை. அவன் நான் நெகோஷியபிள். இதெல்லாம் நான் சமரசம் ஆகவே நான் மாட்டேன். கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது நம்ம எடுக்கிற தீர்மானம் அதுதான். அதுக்கு முன்பாக எப்படி வேணால் நம்ம இருக்கிறோம், பட் கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாட்டி ஒரு சீஷனாக நான் மாறும் பொழுது நம்ம எடுக்கிற நம்ம என்ன சொல்லுகிறோம், இன்டெரக்ட் என்ன சொல்கிறோன்னா, நான் உம்மை பின்பற்று, நான் உமக்கு சொந்தமானவன் ஆண்டவரே, நான் உலகத்துக்கு உடையவன் அல்ல. அப்படி இருக்கும்போது நான் உலகத்தோடு கூட நான் சமரசம் ஆக மாட்டேன்.
ஒரு வித்தியாசத்தை நான் காட்ட வேண்டும். டிஸ்டிங்டிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வித்தியாசத்தை என்னோடய வாழ்வில் நான் காட்ட போகிறேன். நீங்கள் நிறைய பேர் வித்தியாசத்தை காட்டணும்னு ஹேர் ஸ்டைல்லையோ இல்லாட்டி நம்மளோட போடுகிற துணிமணியில் வந்து இல்லாட்டி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி காட்டணும்னு சொல்லி யோசிக்கிறோம். நிறைய வாலிபல் அப்படி தான் யோசிக்கிறாங்க. காலேஜ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஹேர் ஸ்டைல் மாறிடுது, அவங்களோட ட்ரெஸ் கோட் மாறிடுது. இல்லை வேலை செய்கிற இடத்துல போய் பாருங்களேன், அவங்க அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிடுறோம். இதில் தான் வித்தியாசத்தை நம்ம காட்டுக்கிறோம். இல்லை நம்ம சாப்பிடுகிற உணவில் வித்தியாசம், சாப்பிடுகிற ஸ்டைலில் இன்றைக்கி வித்தியாசம் இருக்கிறது. இதில் தான் வித்தியாசத்தை காண்பிக்கிறோம் தவிர நம்ம உள்ளான வாழ்வில் அந்த உத்தமத்தில் நாம் நிலைத்திருப்பதில்லை. தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். ஷோ கிரைஸ்ட் லைக் கேரக்டர். தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிறிஸ்து தான். இல்லை வேறு நிறைய கிரைஸ்ட் லைக் எக்ஸாம்பிள் சொல்லும்போது அவரே தான் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். இல்லை அவருக்கு எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரமும் இருந்த பொழுது கூட சிலுவையில் தொங்கின பொழுது எல்லாரும் அவளை வந்து ஏளனமாக பேசினார்கள், கேவலமாக பேசினாங்க. அந்த நேரத்தில் அவருடைய வல்லமையை அவர் காண்பித்திருக்கலாம். பட் ஹீ ரிமைன்ட் காம். இல்லை, தட்ஸ் கிரைஸ்ட் லைக்னஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா இது வந்து அது சொல்லுவாங்க, மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ் சொல்லுவாங்க. அவருடைய மனத்தாழ்மையாக இருக்கிற ஒரு குணாதிசயம் வந்து ஒரு பலவீனமான ஒரு காரியம் அல்ல, அது அவருடைய வல்லமையை காட்டுகிறது. Are we able to show Christ-like characters in our workplace? நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்மளோட ஆக்ஷன்ஸை காட்டிலும் நம்மளோட ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். இல்லை, நம்மளுடைய செயல்பாடு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். பட் அதை காட்டிலும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளுக்கு நம்ம வெளிப்படுத்துகிற அந்த காரியம், இல்லை செயல்பாட்டுக்கு முன்பாக இருக்கிற காரியம், ஈவன் த ரியாக்ஷன். பேசக்கூட தேவையில்லை, பட் நம்மளோட ரியாக்ஷனை பார்க்குறாங்க. இன்றைக்கி இந்த உலகம் வந்து நம்ம ரியாக்ஷனை பார்த்துட்டே இருக்காங்க. எப்படி இவன் ரியாக்ட் பண்ணுறான் இந்த சூழ்நிலைக்கு, அதுதான் ஒரு சாட்சி. இல்லைன்னா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொண்டு ஆக்ட் பண்ணலாம், நடிக்கலாம். பட் ஆனால் அது வந்து பெரியப்படுவதில்லை. நம்ம உலகத்தை பார்க்குற வேலை செய்கிற இடங்களே நம்மளை பார்க்குறவர்கள் நம்முடைய உத்தமத்தை பார்க்குறாங்க, நம்முடைய ரியாக்ஷன்ஸை பார்க்குறாங்க. தே ஆர் வாட்சிங் அவர் ரியாக்ஷன். இந்த சூழ்நிலைக்கு இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான். ஓகே, ஸோ ஷோ கிரைஸ்ட்லெஸ் கேரக்டர். மூன்றாவது காரியம் சிம்பிளாக தான் நான் சொல்கிறேன், அதிகம் சில ரெஃபரன்சஸ் நம்ம ஜஸ்ட் ஸ்கிப்பிங் அவுட் முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது ஒரு காரியம் உங்களுக்கு முக்கியமானது என்னென்னா, உங்கள் பேச்சை நீங்கள் கவனியுங்கள். வாட்ச் யோர் ஸ்பீச். ஓகே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதுதான். நான் நிறைய டைமில் வந்து ஓகே நான் விசுவாசி ஆகிட்டேன், நான் எப்படி வேணால் நான் பேசலாம் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. ஒரு வித்தியாசம் உலகத்தை நம்மளை பார்க்க வேண்டுமென்றால் நாம் என்ன பேசுகிறோம், இல்லை எப்படி நம்ம அதை அந்த சூழ்நிலையில் நம்ம உலகத்தாரை போல் நம்மளும் இன்றைக்கி வந்து பேசி கொண்டிருக்கிறோமா. இன்றைக்கும் வந்து இன்றைக்கி நிறைய காசிப் நடக்குது. இல்லை, வேலை செய்கிற இடத்துல சரி, இன்றைக்கி திருச்சபையிலும் சரி, காசிப். இந்த காசிப் என்ன சொல்லுவாங்க தமிழில்? புறம் கூறுதல். இல்லை, மற்றவங்களை குறித்து நம்ம பேசுவதில் ரொம்ப விருப்பப்பட்டு புறம் கூறிக்கொண்டே தான் இருக்கிறோம். பட் கிறிஸ்தவர்களாக நம்ம, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம, அதுக்கு நம்ம எதிர்த்து நிற்போமானால் அநேக பிரச்சனைகளிலிருந்து நம்ம காக்க முடியும். தேவையில்லாத ஜோக்ஸ், இது வேலை செய்கிற இடங்களிலும் சரி, படிக்கிற கல்லூரிகளில் அதிகமாக நடப்பதை நாம் பார்க்குறோம். இல்லை, இல்லாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, இல்லை முறுமுறுத்து கொண்டே இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நம்மளும் அவங்களோட சேர்ந்து நம்ம செய்கிறோம். பட் ஆனால் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்றால் கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசும்படியாக, சத்திய வார்த்தைகளை பேசும்படியாக நம்மளை சாட்சியாக நம்மளை ஆண்டவர் வேலை செய்கிற இடத்துல வைத்திருக்கிறார். how many of us stand like that? நம்ம வேலை செய்கிற இடத்துல எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு தீர்மானம் செய்திருக்கோம், நான் இந்த மாதிரி புறம் கூற மாட்டேன், மற்றவங்களை பற்றி நான் பேச மாட்டேன், நான் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத காரியங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து நான் பங்கு கொள்ள மாட்டேன்னு சொல்லி தீர்மானித்திருக்கிறீர்கள். அப்படி இல்லை என்றால் இந்த கால வேளையில் சிந்தியுங்கள், எப்படி நான் இந்த என்னோட படிக்கிற இடத்துல, என்னோட ஹாஸ்டலில், என்னோட வேலை செய்கிற இடத்துல எப்படி நான் ஒரு சாட்சியை நான் காத்துக்கொள்வேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க அப்படின்னு பவுல் சொல்கிறார். வீணான வார்த்தைகள் எல்லாம் அல்ல, பக்தி விருத்திக்கு ஏத வார்த்தைகளை பேசுங்க. வாசிங்கள் எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் நாவில வர வேண்டாம், அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளபடியாக பேசுங்கள். ஓகே, வார்த்தைகள் வந்து ரெண்டு விஷயத்தை செய்யும். ஒன்று வந்து இட் பிரேக் ஆர் இட் கேன் பில்ட். நம்மளோட வார்த்தைகள் மற்றவங்களை உடைக்கக்கூடும்,
இல்லைனா அது வந்து மற்றவங்களை கட்டி எழுப்பக்கூடும். அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய வார்த்தைகள் வந்து மற்றவங்களை ஹர்ட் தான் பண்ணுது. நம்ம வார்த்தைகளானே தான் ஒவ்வொருவரையும் நம்ம வந்து புறம் கூறுகிறோம், இல்லைனா ஹர்ட் பண்ணிவிடுகிறோம். எந்த அளவுக்கு நம்முடைய வார்த்தை மற்றவர்களை கட்டி எழுப்புகிறது? கடைசியாக நீங்கள் பேசின வார்த்தைகளால் யாராவது உற்சாகம் அடைந்திருக்கிறாங்களா? இல்லை, பிரச்சனை தான் வந்திருக்கு, பேசி பிரச்சனை தான் வந்திருக்கு. இல்லை, அதனால் பேசாமே இருந்துடக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது? பேச வேண்டிய நேரத்தில் பேசுங்க, அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருங்க. இது ரொம்ப முக்கியமான. அதனால தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நம் நாவை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும்னு சொல்லி யாக்கோபு ரொம்ப அழகான ஆலோசனைகள் சொல்கிறார். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டேம் த டங். இல்லை, நம்மளுடைய கட்டுப்படுத்துவது ரொம்ப கடினமான காரியம். ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அது எவ்வளோ கேர்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தணும். அது ஒரு தீயை போல இருக்குது அப்படின்றார். இல்லை, இட் கேன் ஃபயர் லைக் ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி இருக்காது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளோட வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிறார். ஸோ நம்ம வேலை செய்கிற இடங்களில் இது வந்து ஈவன் வீட்டில் கூட அது பொருந்தும். நம்மளோட வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு நாம் அதை பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி. 4வது காரியம், சாட்சியின் வாழ்க்கையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஈவன் வீட்லேயும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் முக்கியமான ஒர்க் கான்டெக்ஸ்டில் நான் பேசுகிறேன். மனிதர்களை உண்மையாக நீங்கள் நேசியுங்கள். மனிதர்களை உண்மையாக அவளை நேசிங்க. லவ் பீப்புள் ஜென்யூன்லி. இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக போயிடுச்சுது. ரொம்ப இது ஏதோ கிறிஸ்துவல் ஆகிட்டோம், சரி நம்ம வந்து ஒரு அன்பை காட்டணும், பிறரை உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரை நேசி சொல்லிட்டாரு, அதனால் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். பட் ஹவு ஜென்யூன்லி வி ஆர் ஷோயிங் அவர் லவ்? எந்த அளவுக்கு உண்மையாக கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிக்காட்டுகிறோம்? முக்கியமாக நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இல்லை, நிறைய பேர் பார்த்து சொல்லணும், உண்மையாலுமே அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவர்கள், அவருடைய செயல்கள், அவருடைய வார்த்தைகள் அன்பு நிறைந்ததாக இருக்கிறதுன்னு சொல்லி யாராவது சொல்ல முடிஞ்சிச்சா? இந்த கடைசி 5 மாதத்தில் நீங்கள் வேலை செய்த இடத்துல உங்களுக்கு என்ன டெஸ்டிமனி இருந்தது? இல்லை, இத்தனை நாள் நீங்கள் வேலை செய்த இத்தனை வருஷங்களில் உங்களை குறித்தான ஃபீட்பேக் இல்லை உங்களை குறித்தான சாட்சி என்னவாக இருந்ததுன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். யோவான் 13:35 இயேசுவானவர் சொல்கிறார். யோவான் 13:35, ஆமாம், நீங்கள் ஒருவரோடு அன்பாய் இருக்கும் பொழுது இதை கண்டு இவர்கள் என்னோட சீஷர்கள் என்று சொல்லி அவர்கள் கண்டு கொள்வார்கள். நம்ம போய் நான் தான் சீஷர், இயேசுவின் சீஷன் சொல்லணும் அவசியமே இல்லை. பட் நம்மளோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நம்மளுடைய அன்பை அவர்கள் பார்க்கும் பொழுது, நம்ம அன்பை எப்படி வெளிக்காட்டுகிறோம் என்பதை பார்க்கும் பொழுது இவர்கள் இயேசுனுடைய சீஷர்கள் என்று சொல்லி அவர்கள் கண்டு கொள்வார்கள். பட் இன்றைக்கி நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, மக்களை வந்து பயன்படுத்துகிறோம், பொருட்களை தான் நம்ம நேசிக்கிறோம். வி யூஸ் பீப்புள் பட் வி லவ் த திங்ஸ். இல்லை, நம்மளுடைய ஃபோனாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த கேமராவாக இருக்கலாம், இல்லை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், வி லவ் ஆல் தஸ் திங்ஸ். இதெல்லாம் நம்ம அதிகமாக நேசிக்கிறோம். பட் ஆனால் மக்களை வந்து ஒரு கருவிகளாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பட் அதவே ரவுண்ட், மற்ற காரியத்தை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மனிதர்களை நேசிக்கும்படியாக தேவன் நம்மளை அழைக்கிறார். இட்ஸ் அ ரேடிக்கல் ஷிஃப்ட். நான் இவ்வளோ நாள் வந்து மனிதர்களை ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கள நான் ஏளனமாக பேசியிருக்கிறேன், எனக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்கள நான் இல்ட்ரீட் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருப்போமானால் நம்ம சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாரையும் சமமாக நம்ம எல்லாம் சமம் சொல்லுகிறோம் இல்லை, அது பட் ரியாலிட்டியில் அது இல்லை. யாரையும் நம்ம சமமாக பார்ப்பதில்லை. நம்மளுக்கு வந்து ஒரு பதவி இல்லாட்டி ஒரு பொறுப்பு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம மாறுகிறோம். இல்லை, பதவிக்குரிய அந்த இதை காட்டணும்னு சொல்லி நம்ம வந்து பெருமை அடைகிறோம். மற்றவங்களை வந்து கீழே நம்ம பார்த்து அவங்களை நம்ம ஏளனமாக பார்த்து அவங்களை நம்ம இல்ட்ரீட் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், மனிதர்களை உண்மையாக நேசியுங்கள். பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், ரோமன்ஸ் 12:9, எஸ், நிறைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் சொல்லுகிற ஒரு அதிகாரம். அதில் அவர் 9வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் வாசிங்க அதை. எஸ், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. லெட் யுவர் லவ் பி அன்ஹிப்போக்ரிட்டிக்கல். இல்லை, அதில் வந்து ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு தன்மை, இல்லை ஜென்யூனாக. நான் வந்து எந்த ஒரு மாற்றமும் அதில் இல்லை, நான் வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாதபடி
நேர்மையாக உண்மையாக அவர்களை நேசிக்கிறேன். ஓகே, ஸோ நேசிக்கிறது என்பது என்றால் என்ன சொன்னால், ஒரு சில காரியங்கள் அவள் பேசுவதை நாம் கவனித்து கேட்பது. சில டைம் அவங்க பேசுவதை நம்ம யாரும் கேட்பதே இல்லை. யூ ரியலி லவ்விங் சம்படி, யூ லிசன் வெல். மற்றவங்க பேசுவதை நம்ம கவனித்து கேட்போம். அப்புறம் தேவையான இருக்கிற ஒரு ஒர்க்கர்ஸ் நம்ம மத்தியில் இருக்கும்போது அவங்களுக்கு வேண்டிய உதவியை நம்ம செய்வோம். we will help when there is a need. இல்லை கவனிப்போம், உதவி செய்வோம். அப்புறமேலு அவங்க கஷ்டத்தில் இருக்கும் பொழுது we will be there with them. சரியா? அவங்களோட துன்பத்தில் அவங்க கஷ்டத்தில் போகும்பொழுது we will be there. that's Christian love. ஓகே, இந்த விதமாக நம்ம செயல்படும் பொழுது வேலை செய்கிற இடத்துல நம்ம ஒரு பெரிய சாட்சியாக தேவனுக்கு இருக்க முடியும். 5வது காரியம், உங்கள் நம்பிக்கையை பற்றி இயல்பாக பேச தயாராக இருங்கள். be ready to talk about your faith naturally. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல போய் உண்மையாக நீங்கள் வேலை மட்டும் செய்யுங்க, நீங்கள் போய் சுவிசேஷத்தில் அங்கே சொல்ல தேவையில்லை, நீங்கள் போய் பைபிளை கொண்டு போய் அங்கே வைத்து பேசணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லுவார்கள். இல்லை, அது நல்ல ஒரு ஆலோசனை தான். பிகாஸ் நம்ம நிறைய டைம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். இன்றைக்கி ஒர்க் பிளேஸ் இவாஞ்சலிசம் எப்படி செய்வதுன்னு சொல்லி நிறைய கருத்தரங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லை, எப்படி போய் நம்ம வேலை செய்கிற இடத்துல ஆண்டவருக்காக நம்ம சுவிசேஷ பணியை செய்யலாம். ஓகே, அதெல்லாம் ஃபைன். பட் எல்லாத்துக்கும் மேலே நான் ஏற்கனவே சொன்ன முதலாவது நம்மளோட உத்தமத்தன்மை அங்கே இருக்கணும். ஏன்னா நம்ம லைஃபே அங்கே நம்மளாம் ஒரு ஃப்ராடாக இருக்கிறோம்னு வச்சுங்களேன். நம்ம போய் அங்கே பைபிளை திறந்து பேசிகிட்டு இருப்போம்னா நம்மளோட வார்த்தையை கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. நம்மளோட வாழ்க்கை அங்கே சாட்சியாகவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கட்டாயமாக நம்ம சொல்கிற வார்த்தை இல்லாட்டி சொல்கிற இந்த வசனங்கள் செயல்படவே படாது. ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவர் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே டைம் இன்னொரு தவறுகளை நம்ம செய்யக்கூடும். மற்ற ரிலீஜியன்ஸை மற்ற இதை நம்ம தாக்கி பேசுவது. இல்லை நம்ம தான் சரி, மற்றவர்கள்லாம் தவறு அப்படி சொல்லி நம்ம அவுட்ரைட்டாக சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணுறோம். இது நிறைய ஒர்க் பிளேஸில் நடக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் இன்றைக்கி. நம்ம சமரசம் செய்து அவங்கள எல்லாரும் ஒன்றும் சொல்லி ஏற்றுக்கணும்னு சொல்லவில்லை, நம்மளோட வித்தியாசத்தை காட்ட வேண்டும். பட் ஆனால் அது பொலைட்டாக ஜென்டலாக செய்யணும்னு சொல்லி பேதுரு நம்மளுக்கு சொல்லுகிறார். இந்த சாட்சி கொடுக்குற ஒரு விதத்தில் நான் நிறைய விதத்தில் நம்ம செய்கிற தவறு என்னென்னா, வி கட் தேர் நோஸ். அதான் சுதாகர் மாண்டிதோக்கன்னு சொல்கிற ஒரு நபர் அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, வி கட் தேர் நோஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் வி கிவ் தம் த ரோஸ் டு ஸ்மெல். அவங்களோட மூக்கை உடைச்சி அதுக்கப்புறம் ரோஜா பூவை கொடுத்து அவங்கள ஸ்மெல் பண்ண வைக்கிறோம். இது தவறான ஒரு காரியம் அப்படின்னு சொல்கிறார். we cannot do that. ஓகே, ஸோ 1 பேதுரு 3:15 பேதுரு சொல்கிற ஆலோசனையை பாருங்களேன். எப்படி நம்ம கிறிஸ்துவ சாட்சியாக நம்ம சொல்லணும், எப்படியெல்லாம் சொல்லணும்னு சொல்லி அவர் சொல்கிறார். உங்கள் இருதயத்தில் பரிசுத்தப் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவரிடத்திலும் எப்படி சொல்லணுமா? சாந்தத்தோடும் வணக்கம். ஓகே, வித் ஜென்டில்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட். எப்பொழுதுமே ஆயத்தமாக இருங்க. பி ரெடி டு கிவ் அ ரீசன் ஃபார் த ஃபெய்த் தட் யூ ஹேவ். இல்லை, நம்ம இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நம்ம எல்லா டைமும் போய் பைபிள் எடுத்து சொல்லி அவங்களுக்கு நான் ஆர்கியூ பண்ணி நம்ம பேசணும்னு சொல்லி அதை சொல்லலை. அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு கூட இல்லை. நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம தான் சரின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. பட் வித் ஜென்டில்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட். உங்கள்கிட்ட கேட்பாங்க, எப்படி இதை நீங்கள் கையாளுறீங்க, எப்படி நீங்கள் இந்த விஷயத்தில் இப்படி இருக்கீங்க, இல்லை எப்படி உங்களால் இப்படி உண்மையாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, தானியேலை போல நம்மளோட வாழ்க்கை இருக்குமானால், யோசேப்பை போல நம்மளோட வாழ்க்கை இருக்குமானால், கட்டாயமாக நம்மளிடத்துல கேட்பாங்க, எப்படி இப்படி நீங்கள் இருக்கீங்க. அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் அப்படின்னு இல்லை. பட் இந்த 1 பேதுரு சொல்கிறது போல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவினால் இது முடியும். கிறிஸ்டியனுக்குள்ளாக இருக்கிறார், அவருக்காக நான் சாட்சியாக வாழ்கிறேன்னு சொல்லி அவரை குறித்து பேசலாம். இன்னும் கிளியராக அவங்க கேட்டாங்கன்னா விளக்கும்படியாக சுவிசேஷத்தை அவர்களுக்கு நம்ம விளக்கி கூறலாம். அதுக்கப்புறம் அவங்களை கிறிஸ்துவனை வழிநடத்தி மேபி வேதாகமத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். பட் நம்ம நிறைய டைம் வி டூ த அதர் வே ரவுண்ட். ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள கன்வெர்ட் பண்ணணும், ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள நான் சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் உங்கள் நம்பிக்கையை பற்றி இயல்பாக பேச தயாராக இருங்க, நேச்சுரலி. ஓகே,
இது வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு டெஸ்டிமனி. நம்ம லைஃப்பை பார்க்குறாங்க, பட் தே ஜஸ்ட் கீப் லேர்னிங். தே கம் அண்ட் ஆஸ்க், என்ன உங்களோட வாழ்க்கையில் எந்த வித்தியாசம் இருக்கிறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு வாதியார் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு முகாமுக்கு எடுத்து செல்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் நீல்கிரிஸில். அந்த இடத்துல நிறைய நான் கிறிஸ்டியன்ஸ் இல்லை கிறிஸ்துவ அறியாத நபர்கள் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதில் நான் அமர்ந்திருந்தேன். நான் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்ததுனால ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்தேன். பட் இந்த பிரசங்கியார் பேசின அந்த காரியம் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படி அந்த மற்றவர்கள் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. எப்படின்னா, நீங்கள்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சபிக்கப்பட்டவங்க, மற்ற ரிலீஜியன்ஸை வந்து நீங்கள் பின்பற்றவங்க, உங்களெல்லாம் எப்படி பார்க்குறோன்னா ஜிஓடி அப்படின்னு சொல்கிறோம்ல, காட், அதை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட கடவுள் அப்படின்ற. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் இல்லை? ஜிஓடினா தான் காட், பட் அதை ரிவர்ஸாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் உங்களோட கடவுள்கள் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் பேசணும்னு அவசியமே இல்லை. நான் தான் சொன்னேன், we don't want to cut their nose and give them a rose. அதுக்கப்புறம் அவர் சுவிசேஷத்தெலாம் சொன்னார், நிறைய செய்திகளை சொன்னார். பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களாம் சொல்வது கேள்வியாக இருக்குது. இல்லை, நம்ம இன்றைக்கி சுவிசேஷ பணியை இன்றைக்கி இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல செய்ய வேண்டும் சொல்லி இன்றைக்கி தவறாக இன்றைக்கி நம்ம நிறைய பேசுகிறோம். அதனால தான் நிறைய டீச்சர்ஸ் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஈவன் வந்து ஆன்டி கன்வர்ஷன் மூலமாக இன்றைக்கி வந்து அவங்க என்கொயரிக்காக எடுத்து செல்கிறார்கள். ஈவன் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்லேயே இன்றைக்கி வந்து நிறையா பேர் நாங்கள் வேதத்தை பயன்படுத்த முடியாமல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் தான் எலக்ட்ரானிக் மீடியாவில் தான் நான் வந்து வசனங்களை போட்டுக்கொண்டு இருக்கிறேன். அன்றைக்கி நேரத்தில் பைபிளை சொல்லும் பொழுது அவங்க ஈவன் சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்து வாசிப்பதற்கு யோசிக்கிறாங்க. அது தொடுவதற்கே சில ஸ்டூடெண்ட்ஸ் ஐயோ இதை நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. கிறிஸ்துவ கல்லூரியும் சரி, ஸ்கூல்ஸ்லேயும் இன்றைக்கி பள்ளிக்கூடங்களையும் இப்படி இருக்குது. இந்த விதத்தில் இருக்கிற சூழ்நிலையில் நாம் எப்படி ஆண்டோட வார்த்தையை கொண்டு வருது, எப்படி ஆண்டோருக்காக சாட்சியாக இருப்பது சொல்வதை நம்ம சிந்திக்க வேண்டும். கிரியேட்டிவாக we have to think. நம்ம அதே விதத்தில் ஓகே அவங்களுக்கு எப்படியாவது அவங்கள ரிலீஜனை பற்றி சொல்லி தாக்கி அவங்கள பேசி ப்ரூவ் பண்ணி வேதத்தை கொடுத்து நம்மளோட தேவன் தான் சத்திய தேவன் சொல்ல வேணும்னு சொல்லி நம்ம இன்னும் அப்படியே யோசித்து கொண்டே இருக்கிறோம். God wants us to think creatively. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் எப்படி நான் ஒரு சாட்சியை நான் கொடுப்பேன். மார்க்கெட் பிளேஸ் இவாஞ்சலிசம் சொல்வார்கள். எப்படி நான் வேலை செய்கிற இடத்துல நான் தனித்தாள் ஊழியத்தை செய்ய முடியும். நீ அங்கே போய் ட்ராக்ஸ்லாம் கொடுத்து பேசணும்னு அவசியமே இல்லை. தே ஆர் வாட்சிங் யுவர் லைஃப். நீ செய்கிற வேலையின் தரத்தில் அவர் ஆச்சரியப்படணும். இவன் எப்படி இவ்வளோ எக்ஸல் பண்ணுறான். இன்றைக்கி ஆஸ் எ கிறிஸ்டியன்ஸாக நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து நம்ம வந்து வி ஆர் நாட் எக்ஸலிங். இல்லை, நிறைய ப்ராப்ளமில் இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸ் வந்து மாட்டியிருக்கிறாங்க. நிறைய கேசஸில் இல்லை, நிறைய பிரைபரி கேஸில் கூட நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்க இன்வால்வாக இருக்கிறாங்க. இட்ஸ் வெரி ஷேம்ஃபுல். கிறிஸ்துவெலாம் இருக்கிற நம்ம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஒரு ஸ்டாண்ட் அவுட், நான் சொன்னல, ஒரு ஷுட் ஸ்டாண்ட் அவுட். மற்றவங்களை பார்க்கும்பொழுது ஓகே ஒன்றும் ஒரு வித்தியாசமானவன், இவன் இந்த செயலை செய்ய மாட்டான், இவங்க இந்த செயலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லணும். அதுதான் சாட்சி. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 6வது காரியம் வந்து ஹேண்டில் சஃபரிங் வெரி டிஃப்ரெண்ட்லி. உபத்திரவத்தை நம்ம வித்தியாசமாக கையாளுகிறவர்களாக நம்ம இருக்கோம். கையாள வேண்டும். உபத்திரவத்தை வித்தியாசமாக நாம் கையாள வேண்டும். ஐயோ அவங்களுக்கு தான் பிரச்சனை, நம்மளுக்கு பிரச்சனை சொல்லும்போது என்ன வித்தியாசத்தை நம்ம காட்டுகிறோம்? நம்மளும் அவங்களே போல உட்காந்து கண்ணீர் சிந்தி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறோமா? இல்லை கவலையோடு கூட எல்லாம் இழந்துச்சேன்னு சொல்லி நம்ம இருக்கிறோமா? இல்லாட்டி கடவுளை கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறோமா? கடவுளை விட்டு விலகி தூரமாக போய் கொண்டிருக்கிறோமா? சபைக்கு நிறைய பேர் உபத்திரம் சொன்னாலே சபைக்கு வருவதை விட்டு விடுவார்கள், ஜெபிப்பதை விட்டு விடுவார்கள், வேதம் வாசிப்பதை விட்டு விடுவார்கள். இதெல்லாம் தான் இமீடியட் ரியாக்ஷன். பட் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இந்த மாதிரி விஷயங்களில் கூட எப்படி நாம் நிலைத்திருப்போம். நாளைக்கு அதை தான் அதை பற்றி பேச போகிறோம். எப்படி இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட விசுவாசத்தை காத்துக்கொள்வது. எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது இன்றைக்கி, இல்லை எல்லாத்துக்கும் இன்றைக்கி டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, டிப்ரெஷன்ஸ் வருது இன்றைக்கி, இல்லை நம்மளுக்கு வந்து கிரிட்டிசிசம் வருது. வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு சில பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. எப்படி அதை கையாளுகிறோம்? எப்படி நம்ம கையாளுகிறோம்? தேவன் இயேசு அதான் சொல்கிறார், உலகத்தில் வெளிச்சமாக இருக்கீங்க அப்படின்றார். நம்ம வந்து இந்த இருளான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எல்லாரும் இருக்கிறாங்க. பட் ஆனால் எந்த விதத்தில் நம்ம ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறோம்? How can we show the difference?
இந்த ஒர்க் பிளேஸ். மேபி ஒரு லாஸ் நம்ம குடும்பத்தில் வந்திருக்கு, ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறோம். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்? டிப்ரெஷன்லேயே நம்ம இருக்கிறோமா, இல்லை எப்படி அதுலேருந்து வெளியே வந்து சாட்சி நமக்கு கொடுக்க முடிகிறது? தேவன் நம்மளுக்கு எப்படி ஆறுதலை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம யாருக்காச்சும் அதை ஷேர் பண்ணியிருக்கிறோமா? இல்லை, நம்மளோட கஷ்டத்தில் நான் போய்கொண்டு இருக்கும்போது என்னோடய கவலையின் சூழ்நிலையில் எப்படி ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறார், எப்படி எனக்கு ஜெபிக்க உதவுகிறான்னு சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோமா? இல்லை உலகத்தாரை போல நம்மளும் துக்கித்து கவலையுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஓகே, 7வதும் கடைசியுமாக நிலைவரமான ஒரு ஆவிக்குரிய வாழ்வை வாழும்படியாக தேவன் நம்மளை அழைக்கிறார். நிலைவரமான ஆவிக்குரிய வாழ்வை நடத்துங்கள். லீட் a consistent spiritual life. தானியேல் 6:10 பாருங்க. தானியேல் பற்றி நம்ம பார்த்தோம் ஒரு சில வசனங்கள். அதே 6ஆம் அதிகாரத்தில் தானியேலை பற்றி சாட்சியாக ஒரு வசனம் இருக்கிறது. 10ஆம் வசனம். ஓகே, தினமும் ஆஸ் அ ரொட்டீன் ஹேபிட், இல்லை அவன் வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினாக ஆவிக்குரிய ஒரு ஒழுங்காக அவன் கருதுனால அவன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி 3 நேரம் நான் ஜெபிப்பேன், ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவில் நான் எந்த ஒரு சமரசம் நான் செய்து விட மாட்டேன்னு சொல்லி நிலைவரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எந்த நம்மளோட ஆவிக்குரிய யோசித்து பாருங்களேன். எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, எல்லா பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, இல்லாட்டி குழப்பங்கள் வருது, இல்லாட்டி கன்ஃபியூஷன்ஸ் வருது, கிரைசிஸ் வருது அப்படின்னாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு வந்து சீரழிஞ்சு விடும். அதை நாம் விட்டு விடுகிறோம், கடவுளோடு இருக்கிற அந்த தொடர்பை விட்டு விடுகிறோம். இல்லை, எந்த விதத்துலையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற காரியம், தேவனோடு நாம் இருக்கிற அந்த உறவில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம். ஹவு ஃபெய்த்ஃபுல் ஆர் வி இன் அவர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, நம்மளோட அந்தரங்க வாழ்வை ஆண்டவர் பார்க்கிறார். அதில் ஆண்டவரோடு நம்ம எந்த அளவுக்கு நேரம் செலவிடுகிறோம், ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் தியானத்திலையும் ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நம்ம எந்த அளவுக்கு வளர்கிறோம். இல்லை பிரச்சனை வந்துடும் அதெல்லாம் விட்டு விடுகிறோமா? இல்லை இதெல்லாம் விட்டு நான் இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் எல்லாம் விட்டு நான் தூரமாக சென்றிருக்கிறேனா? ஹேவ் யூ கான் ஃபார் ஃப்ரம் ஆல் தி ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ்? பப்ளிக் விட்னஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ப்ரைவேட் ஃபெய்த்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க. வெளியரங்கமாக வந்து சாட்சியாக இருப்பதற்கு காரணம் தனிப்பட்ட முறையில் நான் உண்மையாக இருக்கிறனால தான். யோசேப்பை பற்றி நான் சொன்னேன், ஒரு வரி சொன்னேன். யோசேப்பு போத்திஃபருடைய வீட்டில் வந்து வேலைக்காக செல்கிறான். அங்கே யாருமே அவனை கவனிக்கலை. அவனுக்கு வந்து அந்த சோதனையில் அவன் ஈஸியாக அதை வந்து ஈல்டு பண்ணியிருக்கலாம். இல்லை, போத்திஃபரோட மனைவி வந்து யோசேப்பை தொந்தரவு பண்ணி என்னிடத்துல நீ வா அப்படின்னு சொல்லும்பொழுது கூட அவன் சொன்னான், இதை தேவனுக்கு விரோதமாக இந்த செயலை நான் எப்படி செய்யக்கூடும் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு விலகி ஓடின ஒரு இதை நாம் பார்க்குறோம். ஹவு கேன் ஐ டூ சச் அ விக்கெட் திங் அகெயின்ஸ்ட் யூ, அகெயின்ஸ்ட் காட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டே அவன் ஓடிட்டான். ஆஸ்வால்ட் சாண்டர்ஸ் என்று தேவன் மனிதன் சொல்கிறார், ஃபார் ஜோசப் கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் இஸ் கோட். அவன் அணிந்த அந்த துணியை காட்டிலும் அவனுடைய குணம் வந்து அவனுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்ததுனால தான் அதை காக்கும்படியாக அந்த இடத்த விட்டு ஓடிட்டான். இல்லை, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, எவ்வளோ பேர் நம்ம அந்த மாதிரி இருக்க முடியும்? தட் இஸ் இன்டெகிரிட்டி, அதுதான் உத்தமம். ஓகே, தேவன் அந்த விதமான வாழ்க்கையை நம்மகிட்ட ஒவ்வொருத்தையும் எதிர்பார்க்கிறார். ஓகே, இட்ஸ் மேபி இதை நிறைய தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. மறுபடியுமாக நினைவூட்டலாக இன்றைக்கி பரிசுத்தாவே நம்மளுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். நம்ம செய்கிற எந்த விதமான வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அதை எக்ஸல் பண்ண முடியாது, சிறப்பாக செய்யும்படியாக நம்மளை அழைக்கிறார். உத்தமத்தை வெளிக்காட்டும்படியாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறார். ஓகே, ஸ்மால் லெவல்ஸ் ஆர் இந்த கிரேட்டர் ரெஸ்பான்ஸ். நீங்கள் என்னென்ன பொறுப்பில் இருக்கீங்க எனக்கு தெரியாது. மேபி யூஆர் அ மேனேஜர், மேபி யூஆர் அ சீனியர் மேனேஜர், மேபி யூஆர் அ பிரின்சிபல், ஆர் மேபி அ ஸ்டூடெண்ட் ஆர் அ கிளர்க், இல்லை கார்டனராக யாராச்சும் இருக்கலாம். யூ கேன் பி அ டிரைவர், வாட் எவர் பொசிஷன், எந்த விதமான வேலையாக இருக்கலாம். சரி, ஆண்டவர் கொடுத்த இந்த வேலையில் உண்மையும் உத்தமமாக இருப்போமானால் அந்த உயர்வை தேவன் தருவார். தேவன் நம்மளை கனப்படுத்துவார். வசனம் சொல்கிறது, என்னை கனப்படுத்துகிறவனே நான் கனப்படுத்துவேன்னு சொல்கிறார்.
இஃப் யூ ஆனர் காட் ரைட்லி, காட் வில் ஆனர் அஸ். ஓகே, அப்போ நம்முடைய கன்விக்ஷனோடு எந்த ஒரு சமரசம் இல்லாதபடி நாம் தானியேலை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நம்ம இன்றைக்கி கேட்டோம். ஜெப வாழ்விலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு நிலைவரமான ஒரு வாழ்க்கை, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நான் விட்டுவிட மாட்டேன். என்னோட சாட்சியில் நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன். தானியேலை போல, யோசேப்பை போல நான் உண்மை உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த காலவேளையில் ஒப்பு கொடுப்போம்னால் தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். வேலை செய்கிற இடத்துல தேவன் நம்மளை கனப்படுத்த முடியும். ஓகே, நீங்கள் போய் பெரிய பிரசங்கம் செய்யணும்னு சொல்லி நான் சொல்லலை. நீங்கள் போய் பைபிளை திறந்து இயேசுவை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லவில்லை. உங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு ஓப்பன் புக்காக இருக்கிறது. அதான் ஒரு தேவனோட மனிதன் சொன்னார், நிறைய பேருக்கு இந்த வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை, ஆனால் உங்களையும் என்னையும் வாசிப்பதற்கு இன்றைக்கி நேரம் உண்டு. அவங்களுக்கு, உலகத்தாருக்கு வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை, ஆனால் உங்களையும் உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் வாசிப்பதற்கு அவங்களுக்கு அதிக நேரம் உண்டு. the world is watching us. இல்லை, நம்முடைய செய்கைகள், நம்முடைய சிந்தனைகள், இவன் இந்த சூழ்நிலைக்கு எப்படி அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுறான், எல்லாத்தையும் கவனித்து கொண்டே தான் இருக்கிறாரு. ஓகே, தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமாக இருப்போம். இந்த உலகத்தாருக்கு முன்பாடி நம்ம வேலை செய்கிற இடத்துல அந்த உத்தமத்தை காத்துக்கொள்வோம். தேவன் நம்மளுக்கு அந்த கிருபையை பாராட்டும் சொல்லி நம்ம ஜெபிப்போம். கண்ணில் மூடி ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், எந்த ஏரியாவில் நம்ம தடுமாறுகிறோம், இந்த உத்தமமே இல்லாதபடி இன்னைக்கு கூட சமரசம் செய்து கொண்டு நம்ம வாழக்கூடும். ஒரு கிறிஸ்துவ எம்ப்ளாயிக்கும் இல்லைனா ஒரு நான் கிறிஸ்டின் எம்ப்ளாயிக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாதபடி தான் இன்றைக்கி நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாக, ஒரு வேறுபட்ட ஜீவியத்தை செய்யும்படியாக தேவன் நம்மளை அழைக்கிறார். குடும்ப உறவை குறித்து நம்ம கேட்டு தீர்மானித்தோம். இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல, ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வேலைக்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த வேலை நான் நிறைய தவறுகளை செய்திருக்கேன், நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன், நான் மன்னித்துக்கொள்ளும் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும். ஆண்டவரே, உத்தமமாக வருகை நிமித்தம் நான் உத்தமமாக வாழ்வேன்னு சொல்லி தீர்மானிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த தீர்மானத்தை உள்ளத்தில் நீங்கள் செய்வீங்களா? நான் படிக்கிற கல்லூரியில், நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டலில் வந்து நான் உத்தமமாக இருக்க போகிறேன். என்னோடய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் வந்து கேட்கணும், எப்படி உன்னால் இப்படி இருக்க முடியுது, ஆண்டவரே சாட்சி பகர எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற அந்த காரியங்களை ஒத்துக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாகும்படியாக தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவரே, இந்த மதிய வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்ட காரியங்களுக்கு காமுக்கு நன்றி சுவாமி. குறைவுள்ளவர்களாக ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் தவறு செய்து விழுந்தவர்களாக கூட இருக்கிறோம். எங்களை மறுபடியுமாக தூக்கி எழுவும் ஆண்டவரே. சமரசம் செய்யாதபடி உமக்கென்று நாங்கள் ஆண்டவரே சாட்சியாக நிற்கத்தக்க, நாங்கள் செய்கிற வேலையில் உம்மை மகிமைப்படுத்தி உம்மை கனப்படுத்தி வாழ சிறப்பாக அதை செய்யத்தக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாம மட்டும் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமையடையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரு சில கேள்விகள் இருக்குது. நீங்கள் குரூப்ஸாக டிஸ்கஷன் மீட் பண்ணிங்கன்னா ஐ கேன் கிவ் தட் கொஸ்டின்ஸ். நீங்கள் வந்து குழுவாக சேர்ந்ததை ஆலோசிக்கலாம்.